பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த காலவேளையில் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தின நேரங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலுமே சந்தேகத்தோடு தான் இன்னைக்கு பயணிக்கிறான். இது நடக்குமோ நடக்காதா என்று ஒரு டவுட்டு மனுஷன் இதயத்தில் போய்கொண்டே இருக்கு. இதை கடந்த நாட்களில் கூட நான் என்னங்க 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொன்னேன். மோசையை கொடுத்து தேவன் தெளிவாக திட்டமாக அழகாக சொல்லுவார், என் கைகள் குறுகி போகவில்லை என்று சொல்லி நடக்குமோ நடக்காதான்றது ஒரு சந்தேகம் மனுஷனுக்கு நேரிடும் இல்லையா. அவர் காற்றுக்கு கட்டளையிட்டு காடியை கொண்டு வந்து ஜனங்களை போஷித்த கர்த்தர். இது புதிய ஏற்பாட்டின் வழியாக பார்க்கும் போதும் அதே கதை தான் நடக்குது. கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். மனிதன் தேவன் மேலே இருக்கிற சந்தோஷத்தை சில வினாடியில் சந்தேகத்தை உண்டாக்குவது போல ஏற்படுத்தி கொள்ளும். இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல விசுவாசமாக ஜெபிக்கிற சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி வர நாட்கள் என்ன நடக்கும் என்ற ஒரு சந்தேகத்தை ஓடிக்கொண்டிருக்க கடைசி காலமாக இருக்குது. எந்த வினாடியும் எந்த காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா ஆதி தகப்பன் ஆபிரகாமை நான் நினைச்சு கொள்ளுவேன். ஏன் என்று சொன்னால், வயது கடந்து போச்சு, தன் மனைவிக்கு கண்ட எல்லா காரியமும் இழந்து போச்சு, வயது கடந்து போய் அதனால் அந்த காலகட்டத்தை இழந்து போய் இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வீடை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னாரை கூப்பிட்டா நடக்குமோ நடக்காதா என்று கூட நினைப்பீங்க. சிலர்லாம் ஊழியக்காரை கூப்பிட்டு வீட்டில் ப்ரேயர் வைங்க. நீங்கள் எந்த ஆளாக எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, மனசுக்கு விசுவாசம் இருந்தால், இல்லைன்னா உங்கள் விசுவாசம் நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் செய்வார். ஏன்னு சொன்னால் இந்த ஐயா தான் சொன்னார், அதனால தான் நான் எங்கள் ஊழியக்காரை கூப்பிட்டேன், அவர் பயங்கரமாக ஒரு காரியத்துக்காக எதிர்பார்க்குறாரு, ஊழியக்காரை குறை சொல்லிடுறீங்க. அதனால் ஆதி தகப்பன் ஆபிரகாம் அடைத்த அழைப்பின் சந்தோஷத்தை ரொம்ப இன்னைக்கு கூட நாங்கள் பிரசங்கிக்கிறோம் இல்லையா. ஏன் நான் 27 வருஷமாக எத்தனையோ சூழ்நிலையில் கடந்து பயணிக்கும் போது நான் அப்படி தான் யோசிப்பேன். அப்போது அந்த யோசிக்கிற எண்ணங்கள் வரப்படும் போது கர்த்தர் சில விஷயத்தை எங்களோட முகமுகமாக பேசுவார். அப்போ தெளிவாக இருக்கும் இல்லையா, திட்டமாக இருக்கும். யாரை கொண்டும் பேசுவார். நம்ம கடந்து பயணிக்க இன்னைக்கு கூட உங்களுக்கு பெரிய நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா இரவு போது எனக்கு உறக்கம் கிடையாது. அது வாரத்துக்கு 2 நாள் அப்படி தான் ஆகுது. இருந்தாலும் அதை உறக்கம் வரலன்னு சொல்லி நான் வேதத்தை படிப்பேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் அனுப்புறது உங்களுக்கு 2 மணிக்கு வசனங்கள் அனுப்பினேன். நல்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சந்தோஷப்படுங்க. அப்போ அந்த வார்த்தையின்படியாக யோவான் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் ஒரு சகோதரியை கொடுத்து அவளுக்கு எல்லாத்தையும் இழந்து போன ஒரு சகோதரி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில் அகப்பட்டுக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம கூட ஒரு பிரச்சனை அகப்படும் போது, ஏன்னா அது தப்புன்னு தெரிஞ்சுதான் மாட்டிக்கொள்வோம். அப்போ தப்புன்னு சொல்லி மாட்டிக்கொள்ளும் போது வரக்கூடிய நியாயத்திற்கக்கூடிய நேரத்தில் உட்கார வைக்கும் போது நம்மளால் என்ன வரும், அவ்வளோதான் மாட்டிக்கொண்டோம். நமக்கு ஏதோ ஒரு மோசை காலத்தை போல ஏதோ ஒன்று நடக்கும் போதுன்னு பயத்தோடு உட்காந்து ஒரு வாலிப சகோதரியை ஆண்டவர் அழகாக சொல்லுவார், இனியும் பாவம் செய்யாது. ரொம்ப அழகாக இருக்கு அந்த சொன்ன. இப்போ ஒரு சிலரை பார்க்குறாரு, உங்களில் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தால் முதல்ல என்ன பண்ணு, கல்லடினும் போது எல்லாரும் உணர்ந்து கடந்து பயணிக்கிறாங்க. முதல்ல ஒரு சுவிசேஷம் போது கண்டித்து தேவன் நாவிலிருந்து மோசை காலத்தை போல் ஏதாவது சொல்லுவாரா, இல்லை இவர் எதனா சுயநலமாக சொல்லுவார் என்று ஒரு சந்தேகத்தோடு கேட்க வந்தவனுக்கு அவனுடைய கேள்விக்கு அவனிடத்தில் பதில் கேட்கும் போது அவனை விட்டு கடந்து போயிட்டான். இந்த பக்கத்தில் இந்த சகோதரி கவர்ந்துருக்கிறாங்க. இந்த சகோதரி விடுவிக்க என்று சொன்னால் நீ கடந்து போகலாம், இனியும் பாவம் செய்யாது. ரொம்ப அழகாக முடிச்சாரு. அப்பப்போ நம்மளுடைய டிவியில் ஒரு செய்தியில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க சென்னையில். அவங்க நிறைய பேச்சாளர், ஒரு படிப்பாளி. அவங்க இந்த வசனத்தை எடுத்துக்குவாங்க. யோவான் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து அவங்க எப்படி வாசிக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு.
இந்த வசனத்துக்கு வேறு மாதிரியா புரிகிற மாதிரி பேசுவாங்க. அப்பப்போ டிவியில் அவங்க பார்த்து பேசியிருப்பாங்க, அவங்கள கவனிப்பேன். அந்த வசனத்தை கவனிக்கிறவங்க யார் பிரசங்கித்தாலும் தப்பாக பிரசங்கித்தா கூட அதுக்கு நின்று நிதானமாக கேட்பேன். வாழ்க்கையில் சந்தேகப்பட்ட எந்த காரியம் நடக்காது. அப்படி நம்ம ஜனங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் கடலில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க எல்லாரையும் கடலில் கப்பலில் பயணிக்க சொல்லிட்டு அவர் மலை மேலே கடந்து போய் ஜெபித்திட்டு கடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் மத்திய புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். 26ஆம் வசனத்துலேருந்து இருக்கும். அவர் பணி தேவைப்படும் போது ஒரு பக்கம் கடல் கொந்தளிப்பில் அகப்பட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. மறுபக்கம் என்னடா பிரச்சனைன்னு சொன்னால், அது யாரோ ஒருத்தர் வராரு, ஏதோ ஒரு பிசாசுகிரி வருதுன்னு சொல்லி பயப்படும் போது கடவுள் கடந்து போய் சொல்லுவார், நான் தான் அப்படின்னு. அந்த நான் தான் போது பேதுரு இருக்கா இல்லையா, பேதுரு பார்த்தீங்கன்னா பேதுருவனுக்கும் அந்திரியோனுக்கும் எல்லா விஷயம் தெரியும். இவர் யாருன்ற விஷயம் வரைக்கும் தெரியும். ஏன்னா யோவான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் 1ஆம் அதிகாரத்தை யோவான் படிக்கும் போது அவர் யார் என்ற டீட்டெயில்ஸை கிளியராக சொல்லியிருப்பான். அதனால பேதுரு எல்லா இடத்துலையும் முன்மாதிரியாக இருப்பார். இதை நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்கள், நீங்கள் நிறைய படிப்பாளிங்க தான் உண்டு. அப்போது அந்த படிப்பு அந்த இடத்துல அதோ அப்படின்னு ஒருவர் காட்டப்படும் போது இயேசு கிறிஸ்துவை தான் காட்டுவார். அநேகர் பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக சுமத்து தீர்க்கிற இயேசு கிறிஸ்து வரார் என்றது கிளியராக திட்டமாக 29 வசனத்தில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகப்படுற மனுஷனிடத்துலேருந்து முதல்ல பயத்தை நீக்கி போடுறாரு. அவனுக்குள்ள இந்த பயம், விசுவாசம் வருது என்ற ஒரு பயம். ஏன்னா கடல் மேல் நடந்து வரா இல்லையா, ஒரு கடல் மேல் நடந்து வர்றது லேசான காரியமா? அலை மோதி கொண்டிருக்கிற நேரத்தில் தண்ணி மேலே கடந்து வராரு. பயணிக்கும் போது அவங்க பார்த்து பயப்படுறாங்க. நான் தான் என்று சொல்லப்படும் போது பேதுரு சொல்கிறார், நானும் இந்த கடலில் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆண்டவர் நடக்கலாம்னு சொல்லி பர்மிஷன் கொடு. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியத்தின் பயணங்களில் கொஞ்ச நாள் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, இல்லை கொஞ்சம் ஊழியத்துக்கு வந்தால் தனியாக இப்போ ஊழியம் செய்யணும்னு ஓடி போய் அவதிப்படுறவங்க இப்படி தான் சிலர். அது அழைக்கப்பட்ட அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் தான். அழைக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கலாம், நீங்கள் தெரிந்து கொள்ள லிஸ்ட்டில் வர்றதுக்கு சான்ஸு கிடையாது. தேவன் அழைத்திருந்தனாலாம் பார்த்தோன்னா இதை நினச்சது கூட கிடையாது, இப்படி ஒன்று யோசிச்சதே கிடையாது, இப்படி ஒன்று வாழ்க்கை நடக்குமான்னு கூட தெரியாது. எனக்கு எதிர்பாராத நடந்த ஒரு விஷயம் இது. எனக்கு பலவீனப்பட்டு நான் வந்துவேன், என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தினார் இல்லையா. 1 பேதுரு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படியானது. அப்போ எனக்கு கொஞ்ச நாள் உபத்திரம் வந்தது. உபத்திரம் வந்த பிறகு கடவுளை தேடி போகிறேன். என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தினார். நிலைநிறுத்தின பிற்பாடு தான் ஊழியத்தை செய்யலாமா வானான்று ஏன் இதயத்திலேயே அது ஏவ பண்ணி நான் கடவுள்கிட்ட கேட்கப்படும் போது எனக்கு இருந்த அழைப்பின்படி நான் கடந்து பயணிக்கும்போது என்னை அழைத்தேன். சிலர்லாம் பார்த்தோன்னா உடனே ஒரு ஊழியத்தின் தன்மைகளை கடந்து போய் நின்று கொண்டு என்ன ஆண்டவர் சொன்னார் செஞ்சாருன்னு சொல்கிறான். ஓகே, கடைசி காலம் செய்யுங்க, ஊழியம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அழைப்பு இருக்கு இல்லையா, பேதருக்கு ஒரு ஆசை உண்டு. அப்போ கடல் மேல் நடந்து வான்னு சொல்லுவேன், நடந்து வர முடியாத அவன் என்ன பண்ணுறான், அவதி பண்ணான். அந்த அலையை கண்டு ஒரு பயம் வருதுங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர அப்படி தான் அவங்க போயிடுறாங்க. அவங்க ஊழியத்தை வந்த கொஞ்ச நாள்லேயே சில பிரச்சனைகள் நேரிடும் போது அவங்கள அதை விட்டு விளைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் மேலே குறை சொல்லலாம், இல்லை யார் மேலேயும் ஒரு குறை சொல்லிட்டு தான் செய்கிற தப்பை என்ன பண்ண மாட்டாங்க, தெரியமாட்டாங்க. ஆமாம், அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு மார்க் 14ஆம் அதிகாரம் 31 வசனம் படி, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுகிறார். நல்லா பார்த்தங்க, ஆசைப்பட்டு வந்துடும் ஒரு அடுத்து கடவுளை காணும்படியாக. நான் கடவுளை கண்டேன், கண்ணுக்கு முன்னாக என்ன பேசினார், முகமுகமாக மோசையோடு பேசினார், இப்போல என்கிட்ட பேசினார் இல்லையா. இப்படியான யோவானோட பேசினவரோடு இவரோடு பேசினா, அவரோடு பேசினார், என்கிட்டே கத்தர் பேசினான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய ஊழியக்காரங்க அதை அழகாக ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் பார்த்தவர் தான், பேதர் கூட பார்க்காதவர் கூட ஏசி அருகில் நின்று கேட்ட பர்மிஷன் கொடுக்கும்போது அவர் கடந்து பயணிக்கும் போது அந்த கடலில் வர அலைகளை பார்த்து பயந்து விழப்படும் போது அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுகிறார். 31 வசனம். இன்னைக்கு அநேக விசுவாசியாக நீங்கள் இருக்கிறீங்க, அநேக காரியத்தில் கொஞ்சம் நெருக்கடி வந்ததும் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், இயேசு இருக்கிறாரா இல்லையா, அப்படிதானே, இயேசு இருக்கிறாரா இல்லையா. ஏன்னா ஒரு சில விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தோடு இருக்கணும். மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் போகுது,
இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தோடு போ என்று நீ சந்தேகப்படாமல் சொன்னால் அது நடக்குமா? மழை போல பிரச்சனையாக இருந்தால் கூட சரி. மழைனா மழை கிடையாதுங்க, மழை போன்ற பிரச்சனைகள் சொல்லுவாங்களே, தலைக்கு வந்து தல்பாவோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க சில பெரியவங்க. அதுபோல் மழை போல பிரச்சனை வந்தாலும் எதிராக இருக்கிற மலை போல இருக்கிற அந்த பிரச்சனை சமுத்திரத்தில் அடிச்சு கொண்டு போன்னு சொன்னால் அது போயிடும். அது மார்க்லேயும் படிக்கலாம், இல்லையா மத்திய 21ஆம் வசனத்தை படிக்கலாம், எல்லாம் ஒரே டாபிக் தான். அப்போ மனிதனுக்கு முதல்ல விசுவாசம் வரணுங்க, அப்போ தான் நம்பிக்கை வரும். எல்லாம் அவிசுவாசம் தான் வரும், அப்போ சந்தேகம் தானே வரும். அப்போ ஏன் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளணும்னா, நம்ம வேதத்தில் கரெக்டாக படிக்கிறோமா இல்லை ஜெபிக்கிறோமா கேட்டால் நிறைய விஷயத்தில் கிடையாது. ரொம்ப செய்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் போகுது. இன்றைக்கி செய்தி இதுதான், இன்றைக்கி திருவிருந்து, இன்றைக்கி செய்தி இதுதான். நான் இரவு முழுவதும் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிடலாம் விடியும் போது. அப்போ மார்க்கில் ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். இது ஆதி தகப்பன் ஆபிரகாமோடு பேசப்பட்ட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த டாபிக். ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரமும் வரும், 18ஆம் அதிகாரம் வரும். ஏன்னா இங்கே தெளிவாக திட்டமாக மனிதனை பார்த்து அநேக கேள்விகள். அந்த அந்த ரோமர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். 4ஆம் அதிகாரத்தில் 21 வசனத்தில் நான் ஒன்றும் அந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு. ஏன்னா அந்த 4ஆம் அதிகாரத்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ இல்லை, நான் அநேக காலமாக அதை ரொம்ப விசுவாசத்தோடு அதை படிப்பேன். ஏன்னா அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ரொம்ப தெளிவாக திட்டமாக, விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காராக இருந்தாலும் அந்த நம்பிக்கை யார் இதயத்துக்குள்ளே வருதோ அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பாங்க. நான் படிக்கிறேன் பாருங்க, வசனம் ரொம்ப அருமையாக இருக்கேன் பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதையும் நிறைவேற்றும்படி வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு தேவன் மகிமைப்படுத்தி விசுவாசமும் வல்லவர் ஆகையால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்படும். அது அவருக்கு நீதியாக எண்ணப்படுவது மட்டுமல்ல, அவருக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்குது. யாருக்காக? நமக்காக. ஆனால் அங்கே தெளிவாக திட்டமாக சொல்லுவார், தேவன் சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் அவிசுவாசியாக சந்தேகப்படாத இருக்கணும். மேலே அழகாக 20 இருக்குன்னா கொஞ்சம் 21 வாசித்துட்டேன், 20 படிக்கிற பாருங்க. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசித்து வல்லவரான ஆகையால் அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மட்டுமல்ல, நமக்காகவும் மத்திய அது நமக்கும் மத்திரமும் அல்லாமல் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்காக எழுதப்பட்டு 23 முடிக்கிறார். சந்தேகப்படாமல் நீ இருந்தனா வயது கடந்து போன பாட்டியாக இருந்த ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணாங்க? அப்போ ஆண்டவருடைய காரியங்கள் கொடுத்த ஆதி தகப்பன் ஆபிரகாமுக்கு வயது கடந்து போன ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் மறுபடியும் வரும்போது உங்களுக்கு குமரன் கொடுக்கணும் போது அந்த அம்மா கூட அது ஒரு அசட மனா பண்ணுவாங்க. அதையும் கடவுள் திருப்பி சொல்லுவார், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எந்த விஷயத்துக்காக நீ பரிசுத்த விழுனாலும் இது காலையில் விடியப்படும் போது உங்களுக்கு இந்த செய்தி வந்துடும். இந்த செய்தியம்மா எதை கொடுத்து நீ சந்தேகப்படாதீங்க, யாரை கொடுத்த சந்தேகப்படாதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்தேகப்பட்டால் எந்த காரியம் நிலைத்து இருக்காது. மார்க்கில் சொன்னது 11:23 படி சந்தேகப்படாமல் மலை போல இருக்கிற பிரச்சனை கடன் தொல்லையாக இருக்கும், மனவேதனையாக இருக்கும், மனக்குழப்பமாக இருக்கும், இதயத்தில் உங்கள் சந்தேகத்தை ஊற்றப்பட்டிருக்குத அதை விசுவாசத்தோடு கர்த்தர் நம்பிக்கையோடு இருந்து பாரு. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நமக்காக எழுதப்பட்டு நிறைவேற்றி கொடுப்பார். எதை கொடுத்து பயப்படாது, அது போகும். இந்த பிரச்சனை அது கடலுக்கு கடந்து போக வேண்டி நீ விசுவாசித்தால் அங்கே மலை போல பிரச்சனையை ஒரு வினாடி உன்னை விட்டு விலகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தரது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இது விசுவாசிக்கிற மகளாக நானும் விசுவாசிக்கிறேன். ஆலயத்தை கட்டின நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. அமேன், அமேன். அல்லேலூயா.